0.5 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பந்து 40 மீட்டர் உயரத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறது. பந்து தரையில் மோதிய பின் 10 மீட்டர் உயரத்துக்கு மேலே எழும்புகிறது. பந்து தரையின் மீது மோதும்போது பந்திற்கு கிடைக்கும் உந்து சக்தி. ஜியோட மதிப்பு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் பயன்படுத்துறது கொடுத்துருக்காங்க. இப்போ 0.5 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் வந்து 40 மீட்டர் உயரத்திலிருந்து யூன் திசையில் கீழே விழுது. அது V2 திசையில் மேலும் எடுத்துக்கலாம். இது மேலே இருக்கக்கூடிய உயரம் வந்து 10 மீட்டர். இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன, V² = U² + TS அந்த ஏக்க சமன்பாட்டை பயன்படுத்தணும். எஸ்ங்கிறது முதல்ல H1, F1 V1, V வந்து V1 இருக்கும்போது கீழே விடப்படுவதால் U வந்து 0, E வந்து கீழே விடும்போது உயிர்ப்புக்கு சமமாக இருக்கும். அப்போல்லாம் சர்ச் பண்ணோன்னா உங்களுக்கு 0 இந்த இது 0ங்கிறதுல அது தேவையில்லை. ஏ வந்து ஜியாக இருக்கும், எஸ் வந்து H1 இருக்கும். இதை பிரதிக்கிட்டோன்னா V² = 2GH1 அப்படின்னா இது விங்கிறது V1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இங்கே. அப்போ V1² = 2GH1னா V1 என்னது, இந்த ஃபார்முலா √2GH1 வரும். இதை பிரதிக்கிறோம் 2 அப்படியே இருக்குது. ஜியோட மதிப்பு 3.8 கொடுத்துருக்காங்க. H1 வந்து என்னது, ஆரம்பத்தில் உள்ள உயரம் வந்து 40 மீட்டர். அப்போ வந்து இது மல்டிப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 49.8 அது கிட்ட 19.6 வரும். 19.6 × 40 வந்து எவ்வளவு, 284 வரும். இது வந்து ஸ்கொயர் ரூட்டுங்கிறதால ஸ்கொயர் எடுக்கும்போது 28 மீட்டர் S⁻−1 வருது. அடுத்தது V2க்கு இதே தான் ஃபார்முலா அவங்களுக்கு வரப்போகுது. அப்போ √2GH2 அங்கே உயரம் வந்து 10. இப்போ 2 9.8ங்கிறது வந்து G மதிப்பு கொடுத்துருக்காங்களா, அதை போல எழுதிட்டுருக்கோம். 19.6 × 10 196 வரும். ரூட்டுக்குள்ளே இருக்கால ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 14 வரும். அப்போ உந்த மாறுபாடு தான் உங்களுக்கு வந்து என்னது, அந்த உந்து சக்திக்கு சமமாக இருக்கும், அந்த இம்பல்ஸுக்கு சமமாக இருக்கும். அப்போ வந்து M, VFங்கிறது வந்து V2, இது திசையும் இது வந்து ஆரம்ப திசையும் V1 எடுத்துருக்கோம். நம்ம அதை பிரதியிட போகிறோம். உங்களுக்கு வந்து M வந்து என்னென்னா உங்களுக்கு 0.5 எப்படி எழுதிக்கலாம், 1/2 எழுதிக்கலாம். உங்களுக்கு V2 வந்து 14 கண்டுபிடிச்சோம், V1 வந்து 28 கண்டுபிடிச்சோம். மைனஸ் இருக்குது, -28 -23 ஏன் வந்துச்சுன்னா மேல் எலும்புது, இது கீழே வருது, மேல் எலும்புது, திசை திசையாக இருக்குது, -28 போட்டிருக்கோம். அப்போ இதான் மிக முக்கியம். இந்த இதில் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், 14 -28 போட்டு மைனஸில் வந்து ஆன்சர். சரியா, இது வந்து என்னென்னா கீழே வந்து திசையாக வந்து V1, மேலே எழும்போது அது மைனஸ் திசை பெறுகிறது. ஐயோட நம்ம கொடுத்துக்கலாம், நம்ம இங்கே அந்த ஃபார்முலா பயன்படுத்தும்போது கொடுத்துருக்கோம். மதிப்பு கண்டுபிடிச்ச பிறகு இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். 14 - ப்ளஸ் ஆயிரும், 14 + 28 வந்துடும். அப்போ வந்து 1/2 14 + 28 வந்து உங்களுக்கு வந்து 42. 2 42 அடிச்சுன்னா 21 நியூட்டன் செகண்ட். இது வந்து நியூட்டன் செகண்ட். எஸ் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். ஆக ஆன்சர் என்னது, 1. விடை 1 தான் சரியான விடை. நன்றி.